அந்த ஜீரோ டாலரன்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது எந்த வகையிலையும் எல்லாரையும் சந்தேகப்பட்டு ரொம்ப அதாவது நம்பர் 1 செக்யூரிட்டி அதான், எந்த ஆங்கிளையும் தவறுகள் நடக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட சந்தேகக்கண்ணோட பார்த்து ஒன்னொன்னையும் செய்யணும் அப்படிங்கிறது தான், அந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜீரோ டாலரன்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்திய நாட்டோட பிரதமருக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க. வெளிநாட்டை சேர்ந்த முக்கியமான இது மாதிரி அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இது மாதிரி பெரிய நாட்டோட பிரதமர்கள் வந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது எஸ்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து மிலிட்ரி, அந்த பேராமிலிட்ரி இதில் சேர்ந்தவங்கள்லாம் எடுத்து இளைஞர்கள் எடுத்து தனியாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கருப்பு பூனை படைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி படை அது. அந்த படை மூலமாக தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்க கூடவே அவங்கள சுற்றி அந்த பாதுகாப்பு படை இருப்பாங்க. அவங்க போகக்கூடிய இடத்துக்கெல்லாம் போவாங்க. எந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்களோ, சரி, அதாவது ஒரு மீட்டிங் பேசுகிறாங்களோ இல்லை தங்குறாங்களோ அந்த இடத்துலலாம் அவங்க இருப்பாங்க. அதுபோக ரூட் பந்தோபஸ்து வந்து லோக்கல் போலீஸ் போட்டிருப்பாங்க, லோக்கல் ஸ்டேட் போலீஸ் போட்டிருப்பாங்க. ஆக அந்த மாதிரி பந்தோபஸ்து இவர் கேட்குறாரு. அந்த மாதிரி பந்தோபஸ்து பொதுவாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பட் இவர் கேட்கக்கூடியது வந்து ஏற்கனவே சம்பவம் நடந்திருக்கிறதுனால இவர் கேட்கக்கூடிய பாதுகாப்பு இந்த இடங்கள் அவருக்கு மெயினாக சொல்லக்கூடியதுன்னா, அந்த மனுவில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னையிலிருந்து திருச்சி ஏர்போர்ட் வரைக்கும் ப்ரைவேட் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அவர் போயிடுறாரு. அந்த திருச்சி ஏர்போர்ட்டில் உள்ளே இருந்து வெளியே வந்தால் அந்த ஏர்போர்ட்டை சுற்றி போன வாட்டி அவர் வந்தப்போ நிறைய கூட்டங்கள் வந்துட்டாங்க. வந்தவங்க இவர் அந்த வெஹிக்கிளில் மூவ் பண்ணி போக விடாமல் இவர் வெஹிக்கிளை முன்னாடி தடுத்து நிறுத்தி சுற்றி ஆட்களாக இருந்து கிட்டத்தட்ட 500 பேர்லேருந்து 5000 வரைக்கும் கூட்டம் இருந்து, அதனால் ஏர்போர்ட்லேயே ஒரு லாண்டர் இஷ்யூ அந்த வளாகத்திலே அவுட் சைட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு. அந்த மாதிரி இருக்காத அளவுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி தான். அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதில் என்னென்னா, இதில் ஈடுபட்டது எல்லாமே அவர் கேட்ட பந்தோபஸ்தில் யார் வந்து அதெல்லாம் இந்த பாதுகாப்பு பிரச்சனைகளை உருவாக்குனதே யாருன்னா, இவரோட கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் இவரோட ரசிகர்களும் தான். வேற எதிரிகள் யாரும் வந்து பண்ணலை. அந்த வண்டிக்கு முன்னாடி 500 பேர் 1000 பேர் திரண்டு அந்த வண்டியை ஃப்ரீயாக மூவ் பண்ண விடாமல் பண்ணதே இவங்க ஆட்க தான். முன்னாடி இவங்க மறைச்சிக்கிட்டதுனால தான் அவரால் மூவ் பண்ணி போக முடியல. நாமக்கலுக்கு போகிறதுக்கே மணிக்கணக்காச்சு. நாமக்கல்ல இருந்து திருப்பு கரூருக்கு வர்றதுக்கும் அதே மாதிரி நேரம் ஆச்சு. எல்லா இடங்கள்லையுமே அவங்க கட்சிக்காரங்க தான் வந்து அவர் வண்டியை மடக்கி அந்த அவங்களுக்கு இவர் வண்டிக்கு முன்னாடி அவங்க தான் போய் ஸ்லோவாக போய் இவரோட வேகத்தை தடுக்கிறாங்க. இப்போ அதை மாதிரி பண்ணக்கூடாது. அந்த முதல்ல அவர் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வந்து வெஹிக்கிளில் ஏறுற வரைக்கும் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் மூவ் பண்ணி கரூர் போகிற வரைக்கும் ரோட்டில் எந்த இடத்துலையும் இவர் வண்டியை குறுக்கு மறிக்கிறதுக்கோ வண்டிக்கு முன்ன பின்ன போகிறதுக்கோ இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் பெட்ரோலிங் இருக்கணும், அதே மாதிரி வெஹிக்கிள் செக் இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தால இவர் போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பார்த்து பேச போகிறதாகவும், அந்த கல்யாண மண்டபத்திலேருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு யாருமே அதிகமாக கூட்டம் கூடாத அளவுக்கு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும். திருப்பி அதே மாதிரி இவர் திருப்பி வந்து ஏர்போர்ட்டில் வந்து திருப்பி ஃப்ளைட் பிடிச்சி போகணும், அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம தமிழ்நாடு போலீஸை பொறுத்தவரை, தமிழ்நாடு காவல்துறையில் அதாவது செக்யூரிட்டி பிரான்ச் அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குது. இந்த விஐபிகளுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறது அந்த பிரான்ச்சோட வேலை காவல்துறையில். அதில் வந்து 2 எஸ்பி இருக்காங்க. செக்யூரிட்டி எஸ்பி 1, எஸ்பி 2 அப்படின்னு. எஸ்பி 1 அவங்க வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அவருக்கு மட்டுமே பாதுகாப்பு கொடுக்குறது அவங்களோட இது. அவர் சிஎம் எந்த பக்கம் போகிறாங்க, சிஎம் எங்கே தங்கியிருக்காங்க, சிஎம்ஐ மட்டுமே கவர் பண்ணி அவங்க பந்தோபஸ்து கவர் பண்ணி பார்ப்பாங்க. எஸ்பி 2 அவங்க வந்து சிஎம் இல்லாதவங்க மற்றவங்க விஐபிஸ், மற்ற மினிஸ்டர்ஸு, வெளியூரில் வரக்கூடிய சிஎம் மினிஸ்டர்ஸு, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு, அந்த எல்லாரையுமே இங்கே இருக்கக்கூடிய மற்ற விஐபிகள் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அவங்க கண்காணிப்பாங்க. இவங்க 2 பேருக்கு மேலே ஒரு டிஐஜி இருக்காங்க, செக்யூரிட்டி பிரான்ச் டிஐஜின்னு. இது வந்து நம்ம உளவுத்துறைக்கு கீழே வருது. உள்துறை செயலாளர், இப்போ இவங்க கொடுத்த மனு உள்துறை செயலாளர் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி அதில் டிஜிபி, லாண்ட் ஆர்டர், இன்டெலிஜென்ஸ்லேயும் ஐஜி தான் இருக்காங்க அவங்க, அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி பிரான்ச் டிஐஜி 2 எஸ்பி இவங்கள வச்சு இது மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு நடந்திருக்கு. இப்போ பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரி பந்தோபஸ்து கொடுக்கணும், எந்த ஸ்கேல் ஆஃப் பந்தோபஸ்து கொடுக்கணும்
எந்த மாதிரி கொடுத்தா இதை தடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க மீட்டிங்கில் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த முடிவின்படி இவருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த செலவுகளை இதுக்கு அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னா அந்த செலவுகளை அவங்க தான் ஏற்றுக்கணும். இப்போது விஜய் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. மத்திய உளவுத்துறை சொல்லி நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. அதில் மத்திய உளவுத்துறையிலிருந்து அவங்க சொன்னதுனால மத்திய படையிலிருந்தும் சிலர் இருப்பாங்க, நம்ம இதில் இருந்தும் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரென்த்து. அவங்க கலந்து தான் 2 டீமும் கலந்து தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்க கேட்குறது ரூட் பந்தோஸ் மாதிரி கேட்குறாங்க. ஆக இதுக்கு எவ்வளோ செலவாகுமோ ஒவ்வொரு இது மாதிரி தனிப்பட்ட நபர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்க தான் பே பண்ணணும். இப்போ அதானி இருக்கார், அவருக்கு Z+ கேட்டகரியில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவருக்கு மாதத்துக்கு 20 லட்ச ரூபா பந்தோஸ் செலவாகுது. அதை அவங்க கையிலிருந்து தான் கட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையிலையும் இப்போ தனிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரு சினிமா தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு கட்சி தலைவர் இல்லை ஒரு மத தலைவர் தனியாக ஒரு மீட்டிங் போடுறாங்க, அந்த மாதிரி இடத்துல அவங்க பாதுகாப்பு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதுக்கு ஸ்கேல் ஆஃப் பந்தோஸ் இருக்கு. அதாவது இவ்வளவு பந்தோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி காவலர்களுக்கு இவ்வளவு பந்தோஸ்து, தலைமை காவலருக்கு இவ்வளவு, எஸ்ஐக்கு இவ்வளவு, இன்ஸ்பெக்டருக்கு இவ்வளவு, டிஎஸ்பிக்கு இவ்வளவுன்னு சொல்லி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேயே. அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடுவாங்க இவ்வளோ பேருக்கு நீங்கள் பந்தோஸ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. அதை அவங்க கட்டினாங்கன்னா அந்த அனுமதி கொடுக்கலே உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்றோம், இவ்வளோ பேருக்கு நீங்கள் பணம் கட்டணும்னு பணம் கட்டினாங்கன்னா அதே மாதிரி அந்த இதில் பந்தோஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதில் யார் யார் எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா ரெண்டாவது அந்த எந்த இடத்துல யார் யார் எவ்வளோ இருக்கணும். இப்போ இவர் ஏர்போர்ட்டில் அதை விட்டு வெளியே வராரு, அப்போ ஏர்போர்ட்டை கவர் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதுக்கு இன்சார்ஜ் ஆஃபீஸர் யார், அந்த அதிகாரிக்கு என்ன ரேங்க், எந்த ரேங்கில் உள்ள அதிகாரி, எஸ்பினா ஒரு எஸ்பி லெவலில் இருக்கணும், அவருக்கு கீழே என்னென்ன அதிகாரி, டிஎஸ்பி எத்தனை பேர், எத்தனை இன்ஸ்பெக்டர், எவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படின்னு. அது மாதிரி இவர் கான்வாய் அங்கேருந்து மூவ் ஆகி கிளம்பி வராங்கன்னா இவருக்கு எஸ்கார்ட் பைலட் முன்னாடியும் பின்னாடியும் வண்டியாரு, அதில் அவங்கள மூவ் பண்ணி போகையில் அந்த ரோடை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணும், ரூட் பந்தோஸ் போடணுமா, ஏன்னா அங்கங்கே கும்பல் சேர்ந்து ரோட்டை மறிச்சிடக்கூடாது. ரூட் பந்தோஸ்னா வரிசையாக போலீஸ் இருப்பாங்க, அந்த அளவுக்கு தேவையா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதை விசாரித்து உளவுத்துறை மூலமாக விசாரித்து அந்த முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர் அங்கே சொல்லக்கூடிய திருமண மண்டபம், அந்த மண்டபத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு கூட்டம் கூடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதை மாதிரி தடுக்கணும் எப்படி, அந்த ஊர் அந்த ஏரியாவை தவிர வேற ஆட்கள் வராமல் தடுக்கிறது எப்படி, எந்தெந்த இடத்துல பந்தோஸ் போடணும், எவ்வளோ போடணும். அதே மாதிரி இவர் விஐபி எந்த இடத்துல இவர் கல்யாண மண்டபத்தில் சந்திக்கிறாரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை தவிர மற்றவங்கள விடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. இப்போ கொடுக்கணுமாங்க அவங்க தான் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. கொடுக்கா இருந்தால் அதுக்கு இவ்வளோ செலவாகும் கொடுப்பாங்க. இது ஒரு பக்கம். இது போக இவங்க மத்திய அமைச்சரை பார்த்தோ இல்லை மத்திய உள்துறை செயலாளரை பார்த்தோ கொடுத்துருக்காங்களே ஒரு மனு, அவங்க செக்யூரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு வந்ததுன்னா அதை இவங்க கன்சிடர் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அது கொடுக்க மாட்டேன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்களும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ கொடுக்கணுங்கிறதுல தான் பிரச்சனை வரும். அப்படி அதுக்குள்ள எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க பே பண்ணி ஆகணும். ஒன்று நம்ம காவல்துறையே கொடுக்கலாம், மறுக்கலாம், இல்லை மத்திய அரசுலேருந்து உத்தரவு வந்தால் இவங்க கொடுக்கலாம், இல்லை மத்திய அரசே கொடுக்காம இவங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போய் இவங்க உத்தரவு வாங்கலாம். எங்களுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, இனியும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, எங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல பந்தோபஸ்து எங்களுக்கு தேவை அப்படின்னா கோர்ட்டு உத்தரவு கொடுப்பாங்க. இது மாதிரி காவல்துறைக்கு இது மாதிரி நீங்கள் பந்தோபஸ்து கொடுங்க, அதுக்குள்ளே தான் அவங்க பே பண்ணிடுவாங்க, இல்லை நீங்களே கவர்மெண்ட்டே பே பண்ணி யூஸ் பண்ணிங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே சொல்லுவாங்க. பொதுவாக சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட நபர் அப்படிங்கிறப்போ அவங்கள தான் கொடுக்க சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட பந்தோபஸ்து கொடுங்கணுங்கிற உத்தரவு கொடுத்துருவாங்க. அதனால் இதில் என்னென்ன முடிவு பண்ணி இதுக்கு மேலே தான் அவங்க முடிவெடுத்து சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. பாதுகாப்பு கொடுக்குறதுல எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அந்த விஷயத்தை அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவர் மனு கொடுத்தனால அவருக்கு நிச்சயமாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவர் எந்த தேதிங்கிறதையும் கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு கேட்பாங்க. இவங்க தரப்புலேருந்து கூப்பிட்டு எந்த தேதி போகிறீங்க, எப்படி போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடி ஒரு சர்வே மாதிரி போவாங்க. அதாவது அந்த 0 டாலரன்ஸ் சொன்னீங்களே பிரைம் மினிஸ்டர், அதுங்களாம் இல்லை, அட்வான்ஸ் டீம்னு ஒரு டீம் வரும். அந்த டீம் பார்த்து எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல ஆட்கள் கூடதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல ஜங்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் விஜயை பொறுத்தவரை இதுக்கு வரைக்கும் அவங்க கூட்டின கூட்டங்கள்லாம் அவரை பார்க்க வந்த கூட்டங்கள், அவர் கட்சிக்காரங்க, அவரோட ரசிகர்கள். இவருக்கு எதிரானவங்க யாரும் இவரை அட்டாக் பண்ணதுக்காக யாரும் இது வரைக்கும் வந்ததில்லை. இவர் மேலே உள்ள கோபத்தில் பண்ணியோ இவரை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வந்ததில்லை.
ஆனால் அந்த மாதிரி எண்ணங்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நினச்சி தான் காவல்துறை பார்ப்பாங்க. காவல்துறை பார்வையில் வந்து எப்போதுமே வந்து 2 பக்கமும் பார்ப்பாங்க. 2 பக்கமும் பார்த்து அதுக்கு மட்டும்